இந்த ஆண்டிலே பலவிதமான ஆபத்தின் செய்திகளை உங்கள் காதுகள் கேட்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தராக இயேசுவை கொண்டிருக்கும் பொழுது எதை குறித்து பயப்படாமல் உங்கள் இருதயம் சாந்தமாக இருக்கும். பிரியமான அன்பு ஆவிக்குரிய உறவுகளே, உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களோடு இணைந்து இருப்பாராக. நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். அன்புக்குரியவர்களே, எங்கு பார்த்தாலும் ஆபத்துகள் நிறைந்த உலகம். தண்ணீரின் மூலமாக ஆபத்து, காற்றின் மூலமாக ஆபத்து, மழையின் மூலமாக ஆபத்து, வெயிலின் மூலமாக ஆபத்து, வைரசுகளின் மூலமாக ஆபத்து. இப்படி ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில்தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் எத்தனை வகையான ஆபத்துகள் நிறைந்து இருந்தாலும் தேவனுக்கு நாம் பயப்படுவோமையானால், தேவனுக்கு செவி கொடுப்போமையானால், தேவனை கொண்டிருப்போமையானால் எந்த ஆபத்தை குறித்தும் பயப்படாமல் நம்முடைய இருதயம் அமைதியாக இருக்கும். இந்த ஆண்டிலே பலவிதமான ஆபத்தின் செய்திகளை உங்கள் காதுகள் கேட்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தராக இயேசுவை கொண்டிருக்கும் பொழுது எதை குறித்தும் பயப்படாமல் உங்கள் இருதயம் சாந்தமாக இருக்கும். வாழ்வு சாந்தமாக இருக்கும். இந்த ஆண்டு கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளினால், ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.